இன்னைக்கு 3 பேர் இறந்திருக்காங்க. 3 பேர் எப்படி இறந்திருக்காங்கன்னா, தூத்து நேற்று சாயங்காலம் வரைக்கும் இல்லை, தூத்துக்குடியில் 1 சுவர் இடிஞ்சு விழுந்து இறந்திருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூர்ல சுவர் இடிஞ்சு விழுந்து இறந்திருக்காங்க. மயிலாடுதுறையில் ஒரு 20 வயசு பையன் மின்சாரம் தாக்கி இறந்திருக்கார்கள். மொத்தம் 3 பேர் உயிரிழப்பு நேற்று மாலைக்கு மேலே நடந்திருக்கிறது. கால்நடை இறப்பு மொத்தம் 149. குடிசைகள் வீடுகள் சேதம் 234. நம்மிடம் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் என்று சொல்லி ஏற்கனவே 28 குழுக்கள் இருந்தது. இப்பொழுது 10 குழுக்கள் வந்திருக்கிறது. அவர்கள் தனியாக விமானத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களும் சேர்த்து 38 பேர் நம்ம கைவசம் தயாராக இருக்கிறார்கள். எந்த பகுதிக்கு அவசியம் என்று தெரிகிறதோ அந்த பகுதிக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். மாவட்டங்கள்ல குறிப்பா சென்னையில பெரிய அளவு மழை இல்லை, மிதமான மழை இருக்கு. நாகப்பட்டினமா இருக்கட்டும், கடலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள்ல இப்ப ஏதாவது இனிஷியேட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோமா? எப்படியா நிலை இருக்கு? இப்ப இந்த புயல் அந்த இடத்துல இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே வர்றதுனால இப்ப அந்த எந்த பகுதியில் மழை பெஞ்சிருக்கோம், நாகப்பட்டினம் பூரா மழை பெய்யல, ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மழை பெய்யுது. அந்த பகுதிக்கெல்லாம் மாவட்ட நிர்வாகம் சென்று எங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது, எந்த பகுதியில் நம்முடைய அரசினுடைய உதவி தேவை என்பதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் அந்த மழை பெய்த பகுதிக்கு சென்று அந்த பணிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் தகுந்த அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து எங்களுக்கு வர்ற தகவல்கள், கட்டுப்பாட்டு மையம்ங்கிறது நாங்கள் இந்த மழை பெய்யக்கூடிய இந்த புயலால் தாக்கப்படக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகத்தோடு நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் எங்களிடம் என்ன உதவி கேட்கிறார்களோ அந்த உதவியை நாங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக கட்டுப்பாட்டு மையமும் இந்த குறிப்பிட்ட ஒரு கடலோர மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும். அதே போல வானிலை ஆய்வு மையத்தோடும் நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது. நம்மை மீறி கையை விட்டு மீறி போவதில்லை. மதியம் 1:30 மணி அளவில் இந்த புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், புயல் வேகமாக இருக்குமா வலுவிழக்குமா என்பதையெல்லாம் மதியம் சொல்வதாக வானிலை மையம் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய சொல்லு அல்லது அறிவிப்புக்கு பின்னாலே அதனுடைய நிலையை சீர்தூக்கி பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். 20,000 ஹெக்டேர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் 56,000, மொத்தம் 56,000 ஹெக்டேர் நிலங்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறதாக கணக்கெடுக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2,48,000, 24,000, திருவாரூர்ல 15,000, மயிலாடுதுறையில் 8,000, மொத்தம் 56,000 ஹெக்டேர். மொத்தம் 56,000 ஹெக்டேர். நாகப்பட்டினத்தில் 24,000, திருவாரூர்ல 15,000, மயிலாடுதுறை 8,000. இது மழை நீரில் அந்த நெல் பயிர்கள் மூழ்கி இருப்பதாக கணக்கு மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அதை இந்த தண்ணீர் வடிந்த பிறகு கணக்கெடுத்து அதற்குரிய நஷ்ட ஈடு வழங்குவது பற்றி நம்முடைய முதலமைச்சர்கள் முடிவெடுப்பார்கள்.